சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அடிக்கடி அபிஷேகம் நடத்துவது வழக்கம். அத்தகைய அபிஷேகங்களில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுவது அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகமானது பொதுவாக உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று நடத்தப்படுகின்ற நிலையில் எங்கே எதற்காக வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது என்று தெரிந்து கொள்வோம். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் உணவு வழங்குகின்ற சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகின்ற அன்னாபிஷேகம் மட்டுமே 2 நாழிகை நேரம், அதாவது சுமார் 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அப்போது ருத்ரம் மற்றும் வேத மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும். இந்நிலையில் சிவலிங்கத்தின் மீது இருக்கும் ஒவ்வொரு அன்ன பருக்கையும் ஒரு சிவலிங்கம் என்று கருதப்படுவதால் இந்த சிவ பிரசாதத்தை சாப்பிடும்போது தீராத நோய் அனைத்தும் தீரும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஐதீகம். சந்திரன் தனது பூரண கலைகளையும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்றே ஒளி வீசுவதாக ஐதீகம். அதன் காரணமாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும்